ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேமியா பிரியாணி அதை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது 100 கிராம் சேமியாவுக்கு நான் சொல்லக்கூடிய அளவுகள். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இதில் இந்த பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இந்த மாதிரி வகைகள் எதுவுமே நான் போடலை. ஏற்கனவே இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு எப்படி போடுறது, குருமாக்கு எப்படி போடுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அந்த பொடியை ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு இந்த விழுது 1 ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு இது போதும். ஸோ நம்ம 100 கிராம் எடுத்துக்கிறோம் போது இந்த அளவுகளில் செய்து பாருங்கள். கேரட் இது ஒரு கையளவுக்கு, சின்ன வெங்காயம் தூளாக கட் பண்ணது, பீன்ஸு தூளாக கட் பண்ணது, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் கொத்தமல்லி, அடுத்தது புதினா, இதையும் தூளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை மாதிரி சோயா நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணிக்கோங்க. அது நடுவில் நமக்கு வாயில் மாட்டும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதை நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேமியாவில் பிரியாணி செய்கிறோன்னு போது நீங்கள் கெட்டியான சேமியா தான் வாங்கணும். நீங்கள் லேசாக இருக்கிற சேமியா மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு செட் ஆகாது, குழஞ்சி போயிடும். உங்களுக்கு நான் என்ன மாதிரி சேமியா எடுக்கிறதுன்றதை காட்டுறேன். நல்லா இந்த தக்காளி குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா மசிஞ்சு போயிடணும். இதை மாதிரி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இதை மாதிரி சைஸில் இருக்க சேமியா தான் எடுக்கணும். நமக்கு நீட்டாக பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், கெட்டியாக இருக்கும். அந்த சேமியா தான் நமக்கு குழஞ்சி கொடுக்காது, பிரியாணி செய்கிறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை மாதிரி 2 மட்டும் உடைச்சிக்கோங்க, ரொம்ப தூளாக உடைக்க வேணாம். சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரியும் வரும், ரொம்ப நீட்டாக இருக்கிற ஒரு பாஸ்மதி ரைஸ் மாதிரியும் வரும். நமக்கு அணில் சேமியாவில் பார்த்திங்கன்னா நைஸாக வரும், ஒரு இடியப்பம் மாதிரி. அதை மாதிரி எடுத்திங்கன்னா இந்த பிரியாணி பண்ண முடியாது. நம்ம இதை குக்கரில் தான் வைக்க போகிறோம். இப்போ இதற்கு தேவையான ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு தம் போட்டுருங்க. இந்த 3 கிளாஸ் அப்படின்றது 1.5 கிளாஸ் சேமியாவுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம தம் போட்டு அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து இறக்கிட்டிங்கன்னா பட்டுன்னு ஒரு பிரியாணி சட்டுன்னு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் தண்ணியில் உங்களுக்கு ஒரு பிரியாணி பொடி அதை போட்டதை காட்டலை. அது எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அது பெரிய ஒரு கம்பசூஸ்திரம் கிடையாது. நீங்கள் என்னென்ன தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் போடுறீங்களோ அதை எல்லாத்தையும் லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா வாசனை தூக்கலாக இருக்கும். இந்த பட்டை, இலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் எப்பயுமே நான் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு, இதை மாதிரி சேமியா பிரியாணி செய்கிறதுக்கு பயன்படுத்துவேன். நிறைய பொருட்கள் வீணாகாது, வேறு ஒன்றும் கிடையாது. வாசனையும் எடுப்பாக இருக்கும். சேமியா இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு குழகுழப்பாக இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டுட்டு பிரித்து நீங்கள் ஒரு பேசினில் கொட்டிட்டிங்கன்னா உதிரியாக ஆகி போயிடும். சாப்பிடும்போது நமக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை மாதிரி கெட்டியான சேமியா இதை வாங்கி இந்த ஸ்டைலில் பிரியாணி செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு நிறுத்திடலாம். ஸோ நீங்கள் அப்பப்போ எடுத்து பார்க்கும்பொழுதே தெரியும், இந்த ஸ்டெப்பு உதிரியாக வருது பாருங்கள். இந்த சைஸ்க்கு வந்துடுதுன்னா கரெக்டாக நம்ம தம்மை உடச்சி எடுத்து ஆற போட்டுற வேண்டியது தான். இதை மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே வேண்டாம், நமக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல. நல்லா கமன்னு ருசியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு தயிர் பச்சடி இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதை ஒரு பேச்சுலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக செய்யலாம். இன்றைக்கி நான் ரம்ஜானுக்கு செய்த இந்த சேமியா பிரியாணி ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே ஸ்டைலில் செய்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேமியா இதை எடுத்தாவே எப்போ பாரு உப்புமா செய்கிறதுன்னு குழந்தைங்கள போர் அடிக்கிறதோட இதை மாதிரி பிரியாணின்னு சொல்லி நான் செய்த மாதிரி செய்து பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது உப்புமான்னு ஒன்று பண்ணுவோம், அதுவும் ரொம்ப கொடுமையான விஷயம். கிச்சடியும் ரொம்ப கொடுமையான விஷயம். ரவா உப்புமா அதோட கொடுமையான விஷயம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த சேமியா பிரியாணி வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ராகி இடியாப்பம் இது எப்படி செய்கிறது,
இதை வச்சு நம்ம ஒரு உப்புமா எப்படி செய்ய போகிறோம் அதுதான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அடுத்த பதிவை பார்க்கணுன்னும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.